அந்த புழுத்து புழுத்தி வந்த உடனே இந்த இழுக்கிறா என்னடா உனக்கு ஆச்சு? பேசுன ஒண்ணும் பேசல. இல்ல நாங்களாக கம்முன்னு வந்து ஒரு ஓரமா நிக்கிறேன். இல்ல ஒம்மாலன்னு தான் சொன்னா சொல்லிருக்க. இல்ல கண்டவனுக்கு பந்தவனு தான் நான் சொல்லிருக்க. அப்புறம் என்ன மயிர் அடிக்கிற? ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு மூச்சை பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறேன். ஏடா நின்று தின்னு மிச்சரோட நின்று தின்னுட்டு இருக்கிறான். இங்க பாரு, மூச்சை பிடிச்சிட்டு ஆடுனா காலையில என்ன வெறுங்கையோட போயிருவியா? சொல்றா. ஏண்டா சொல்லுடா. காலையில வெறுங்கை அங்க மயிர புடிங்கி போடுறாங்க. வயிற சொன்ன சரி. நீ வாக்குல வந்த ஏதோ வாங்குற சம்பளத்துக்கு ஏதோ வந்து வெளியே உழைச்சுதான் ஆகணும். சரி, சும்மா உன தெண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வருவாங்களா? வந்துட்டான். என்னப்பா கோமர் இப்ப சோத்தன மாதிரி பேசுறான். யா உண்மை சொன்னா உனக்கு ஏண்டா ஊர் ஊரே நம்ம போர் போட்டுட்டு தான் தெரியுறேன். என்னிடத்தில் வெற்றி வார்த்தை கொட்டி அளக்க வேண்டாம். அளக்க மாட்டேங்க, அளக்க மாட்டேன். இது வரைக்கும் நீ அளந்தது போதும். ஆமா, நாட்டில் நாடு மகா நாடு, பேரு புகழும் சிறந்த அழகு திரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பேர் என்ன? அது தெரியாம எவனும் ஊம்பரத்துக்கு வேஷம் கட்டிட்டு வெளியே வந்த. அப்ப யாரும் ஊம்பரத்துக்கு வெளியே நிற்கிறா? வரவும் பூராமே நானே சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன தாண்டா வேலை? எல்லாத்தையும் எங்களை கேக்குறியா? வரவங்கிட்ட ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு பக்கத்துல நிக்கிறது தான் என் வேலை. முத யாரு முன்ன வந்தது? நான் தான். அப்ப உனக்கு எனக்கா? ஏண்டா எனக்கு முன்னாடியே பிடிச்சி சொட்டையா நீ தாண்டா உட்கார்ந்து இருக்கிற. உனக்கு தெரியாது? எனக்கு தெரியும். அப்ப ஊமன மாதிரி சொல்லு. நான் சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து உட்கார நாங்க சொல்றாங்க. நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அடிச்சு போடுதா ஒரே அடியா சேம முட்டு ஊத்துவேன். போங்க போங்க. என்னடா ஊரு? அது தெரிஞ்சா நான் ஏன்டா வர போற எனக்கு அடி வாங்கி சாவறேன். உண்மை புடுங்க கேட்டு சொல்லுமாலி. இடியாலமாச்சு உன் வாயில இருந்து கேட்கலாமான்னு பாக்குறேன்டா. நீ அப்புறமே அடி வாங்க ஒரு டீ ஒன்னு சொல்லணும். தம்பிக்கு ஒரு டீ கொடுங்க. சென்னை மெட்ராஸ் 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 கிராமம் என்றால் நம்மளை வாங்க போனோம். புது வேலமங்கலம். என்ன ஊருக்கு கேட்டுக்கோ. புது வேலமங்கலம். சத்தமாக அவ்வளவுதாண்டா முடியும். ஏன்டா அவ்வளவு சலுப்பா இருக்கு? என்ன அவ்வளவு சலுப்பு உனக்கு? ஏங்க இத குடுங்கள. அப்பா சாட்டை இடம் இருந்து அவன் சோறு திங்கிறானா இல்ல சாட்டையில் நல்லா சாப்பிடறான். என்னடா ஊரு?
இப்பதான்டா சொன்னேன். ஆறு பேச்சு தின்னானே தெரியாது. கண்டார ஒழுட்டு பசங்கள இல்ல இவனுங்கெல்லாம் ஐயா மகமாயி கோயில்ல தான் இருக்கிறியா இல்ல கோயில்ல விட்டு எங்கேயாச்சும் போயிட்டியா? அழுவா ஈடு கொடுத்தா சந்தோஷமா இருப்பாச்சு. இல்ல சத்தியமா சொல்றேன். இருடா விடிய விடிய வர போறவன் அக்கால ஒழுங்கும் அடிக்கிறானு உள்ள விடிய விடிய இந்த அடி அடிக்கிறானு உள்ள விடியறதுக்குள்ளார இவனுங்க தேர் திரும்பணும். உன் பேரு நல்லா விளங்கணும். யாருக்கு பேர் திரும்பணும்? தம்பி சந்தையில மங்கலம் சொல்லி மூணு மூலம் கூறிய மங்கலம் சொல்றான். மங்களம்டா என்னடா மங்கலம்? புது வேலை மங்களம். சத்தமாக போதுடா நீ கத்துறா. ஏன் நீ கத்துறா? இப்ப இப்படியே பேசி இப்படி போயிடலாமா இல்ல அடுத்து பேச தெரிஞ்சு பேச மாட்டேனா? சரி நண்பா, புது வேலமங்கலம் கிராமம் என்றால் நம்மளை போல நாடா கலைஞருக்கெல்லாம் ஒரு சொந்தமான தாய் திரு நாடாகும். ஆமாங்க. இந்த தாய் திரு நாட்டிலே எழுந்தருள அருள்படுத்திக் கொண்டிருக்கும் என்ன சாமி? மாரியாயிங்க. என்ன மாரியாயி? மாரியாத்தா குள்ளநெறி மாரியாத்தா. குள்ளநெறி என்னது? இவன் என்ன செவுட்டு கூறியா? இவனுக்கெல்லாம் எதுக்குடா வேதம் போட்டு விட்டீங்க? காதும் தெரிய மாட்டேங்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. இல்ல காதும் கேட்க மாட்டேங்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. வந்தா இருந்து இப்படி 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 நெட்டுக்கால போட்டுக்கிட்டு இவனா குதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்துட்டா உஷாரா இருக்கணும். ஏய் குதிச்ச குதியில பாடுற பூமி ஒரு அடி கீழே போயிடுச்சு. நீ நின்ன இடத்துல மண்ணு கூட மண்ணு கூட இன்னும் எவ்வளவு தான் அடிப்பாங்க? இல்ல இன்னும் எவ்வளவு தான் அடிப்பானுங்க? குள்ளநெறி மாரியம்மனுக்காக இன்று இரவு தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமாங்க. அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அது மட்டுமல்லாமல் நமது தெருக்கூத்து நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் ரசிக பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக இந்த சிறுவனின் முத்தானுமுத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏண்டா கொம்பா நடிக்க மாட்டானே இல்லீங்க சொல்லுங்க. அன்பா சொல்றேன். அன்பா பின்ன இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? உனக்கும் இதுவும் தெரியாதா? என்னத்துக்கு அட கருமாந்தரத்துங்கள பொங்கலையும் தாண்டா தெண்டமா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் போட்டுது. இன்று வைத்துள்ள நாடகமும் சிறிய மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கலந்தாரி சிறை. இந்த நாடகத்திலே பலர் பலர் என்று அவரும் எவ்வளவு வீரமா சொல்லிட்டு பின்னாடி எடுத்துட்டு வர்றாரு. பட்டக்குன்னு இப்படி ஓகி ஒரு தட்டு தட்டினா சொட்டையும் தலையில ஏற்கனவே மண்டையில மசூல் ஏமாந்து கொஞ்சம் உனக்கு இறங்கி வந்தோம். அப்புறம் இன்னும் இருக்கிற நாளும் போயிருச்சுன்னு வச்சுக்க சுடு தண்ணி தலையில ஊத்துறாங்க. அப்படியே 60 வரைக்கும் வந்துடுறா. ஆமாண்டா வர்றான். நீங்க ரெண்டு பேரும் முடி நான் பேசுறத கேட்கலாம். தம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வரட்டும். சரிங்க சொல்லுப்பா. தலர் என்று பலர் என்று பின்னாரும் வேலையிலே வந்துள்ளானே நான் யார்? எனது பேர் என்ன? என்ன பெற்றெடுத்த தாய் தந்தையா உனக்கு தெரியுமா என்ன? என்ன போய் கேட்கலாமா? உங்க ஆயாளுக்கு அப்பனுக்கு நான் என்ன விளக்கா புடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலை கூட அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். நிறைய சாப்பிட வேண்டியது இருக்குது. சரிங்க. அந்த நாடகத்திலே நான் யார் தெரியுமா?
நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கு. இப்போ ஒரு ஆம்பளை யாருன்னா ஒரு அப்பனுக்கே பிறந்திருந்தா வந்து ஒரு அடி அட்ரா வாடா 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 ஆடு எகத்துக்கிட்டாம்பா வாடா பாத்துக்கலாம். இதுக்கு மேல நீயே நானே பாத்துக்கலாம். மூடிக்கிட்டு வந்தியா பேசிக்கிட்டே இரு. நெசமாவும் இருக்கு போட்டாலும் போட்டோம் கீழே போடுறான். இதுதான்டா என்னுடைய உடம்புக்கு பாதுகாப்பு. மாரியாத்தா கிட்ட வேண்டிருக்கேன். இந்த கல்லு என் தலைமையில இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஒரு மயிரி புடுங்க முடியாது. அப்படியா? அந்த கடைசி வரைக்கும் குடியில போற வரைக்கும் உனக்கு அதே கல்லுதான். அப்படியே இருக்குடா தைரியமா ஒரு கல்ல கீழே முன்னாடி சூரவேசம் வருது. அடுத்த சாவ மறுத்து வரட்டும். என்னுடைய பேரு அங்கு தேசாதிபதி வாரி கொடுக்கும் வள்ளல் என்று பெயர் பெற்ற கர்ண பூபதி. கர்ண பூபதிக்கு நீங்க தான் கேட்ட பொருள் கொடுக்கும். கேட்ட பொருள் இல்ல, வாரி கொடுக்கும் வள்ளல் என்று பெயர் பெற்றவர் கேடு கட்ட கர்ணராஜன். ஏன் அடிக்க மாட்டான் கேடு கட்டவனா? சொல்லுங்க. என்னுடைய பேரு கர்ண பூபதியாக இருந்தாலும் இந்த கர்ண பூபதியை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? சொல்லுங்க. பத்து மதத்தை சுமந்து மதத்தால் சுமந்து பெற்றெடுத்த எனது மாதா எனது மாதா என்னுடைய தோழமாறு எனது மாதா எனது மாதா என்னுடைய தோழமாறு எப்படிங்க கர்ண பூபதியை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? அதிரதன் ராதை.
அதிரதன் ராதை. உண்மைதான். ஏங்க அதெல்லாம் பரவாயில்லங்க. சரிங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் அம்சமா அமைஞ்சிருக்கு. என்ன சொல்ற? உங்க டீ சாப்பிடுறியா? அதெல்லாம் வேணாங்க. இல்ல இல்ல இங்க வாங்க. என்ன தெரியுமாங்க? என்னப்பா? உங்க நெத்தியில வச்சிருக்கிற பொட்டு பொட்டு அந்த பொட்டு மட்டும் அம்சமா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படியா? டேஞ்சர் பல் பாட்டம். அது என்னன்னு தெரியுதா? என்னங்க இது? பாத்திரியா சொல்லு. சிவப்பு பொட்டு. சிவப்பு பொட்டு. அது சுத்தி எப்படி இருக்குது பாப்பா? மேல வெள்ளை வெள்ளையா போட்டு வச்சிருக்கேன். எப்படி தெரியுது? வெள்ளை வெள்ளையா கோடு போட்டு வச்சிருக்கா. அருவிட்ட கூதி. இது என்னதான் தெரியுதா? இதுதான் சூரியன். சூரியன்? ஆமா. சூரியனையே தூக்கி நெத்தியில உட்கார வச்சிருக்கிற. என்னோட குலமா சூரிய குலம். அப்போ உன் குளம்லாம் சூரிய குளம். உன்னோட குலம் கந்திர குளம். அதிரதன் ராதைக்கு சரி வளர்த்து வந்த என்னோட பேரோ கர்ண பூபதியாக இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய நாடு அங்கு தேசம். உண்மைதான். சரிங்க. அங்கு தேசத்தை ஆண்டு வந்தாலும் எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. ஏண்டா என்னடா இது? இல்ல விளக்குமாத்து குச்சி மாதிரி இருக்கிறான். விளக்குமாத்து குச்சி மாதிரி இருக்கிறான். இவனுக்கும் கல்யாணம் ஆகி போச்சான். அடி எப்படி? அடிக்கு சிறுத்தால காரம் குறையாதா? ஆமாங்க ஆமாங்க. அடிச்சு 10 நாள் அதெல்லாம் இழைக்காதுங்க. இங்க பாரு, எத்தனை வேணும்னாலும் அடிச்சுக்கிட்டு போ. ஆனா உனக்கு தான் கை வலிக்கும். எனக்கெல்லாம் ஒரு மயிரையும் வலிக்காது. நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை அடிச்சதே கோசாவேன். 25 சாக்கு போட்டுருக்கோம். கல்ட்ரா கழட்ட முடியாதுடா. கழட்ட முடியாது. நான் மாலையிட்ட மனைவி யார் தெரியுமா? யாருங்க உன் பவுண்டாட்டி? மாலை